ஹாய் கைஸ், இன்றைக்கி ரிவிஷனில் ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றி பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்கன்னா நவம்பர் 1946 கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. கேபினட் மிஷன் பிளான் தான் இதை கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் இது எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 9, 1946. அப்போ கான்ஸ்டியூஷனோட ஃபஸ்ட்டு மீட்டிங்னு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 போட்டுருங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எத்தனை மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா 211 மெம்பருங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எத்தனை மெம்பர் அட்டன் பண்ணாங்கன்னா 211 மெம்பர். இதில் ஃபஸ்ட்டு டெம்பரரி ஒரு பிரசிடெண்ட்டை போட்டிருக்காங்க. அவர் தான் சச்சிதானந்த சிங்கா. இவர் ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ஜேபி கிருபாலினி தான் முன்மொழிஞ்சிருப்பார். இவரை வந்து பிரசிடெண்ட்டாக போடுங்க டெம்பரரியானு. இந்த ப்ராக்டிஸ் எங்கே டெம்பரரியாக பிரசிடெண்ட் போகிற ப்ராக்டிஸ் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து டிசம்பர் 11, 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து ஃபுல் டைம் பிரசிடெண்ட்டாக போட்டுருவாங்க. ராஜேந்திர பிரசாத் ஃபுல் டைம் பிரசிடெண்ட்டாகவும் ஹெச்ஜி முகர்ஜியை வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் போட்டுருவாங்க. ஸோ டிசம்பர் 9, 1946 வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங். அப்படியே 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11, 1946 ராஜேந்திர பிரசாத்தை போட்டுருவாங்க. அப்படியே 2 நாள் கேப்பு. அடுத்த 2 நாள் கேப்பில் டிசம்பர் 13, 1946 குறிக்கோள் தீர்மானம், அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ஜவஹர்லால் நேரு கொண்டு வருவார். ஸோ 2 நாள் கேப்பு. டிசம்பர் 9, டிசம்பர் 11, டிசம்பர் 13. டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு மீட்டிங், டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத்தை பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 13 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு கொண்டு வராரு. சரி, இதில் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ராவுங்க. பிஎன் ராவ் தான் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர். இதிலிருந்து முக்கியமாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். டெம்பரரி பிரசிடெண்ட்னா சச்சிதானந்த சிங்கா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பிரசிடெண்ட்னா ராஜேந்திர பிரசாத், கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட வைஸ் பிரசிடெண்ட்னா ஹெச்ஜி முகர்ஜி, கான்ஸ்டியூஷனோட அசம்பிளியோட அட்வைசர் யாருன்னா பிஎன் ராவ். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தார் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா டிசம்பர் 13, 1946. ஓகேவா? இந்த குறிக்கோள் தீர்மானத்தை எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான்வரி 22, 1947. ஜான்வரி 22, 1947 தான் அந்த குறிக்கோள் தீர்மானத்தை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானம் தான் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் அடுத்து ப்ரியாம்பிளை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரியாம்பிள்னா முகவுரை. அப்போ முகவரை எதோட மாடிஃபைடு வெர்ஷன் கேட்டாங்கன்னா இந்த குறிக்கோள் தீர்மானம் இல்லாட்டி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், இதோட தான் மாடிஃபைடு வெர்ஷன் தான் ப்ரியாம்பிள். அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு காமன்வெல்த்துக்கு இந்தியன் மெம்பர்ஷிப்பை ரேட்டிஃபை பண்ணிச்சு. இது எப்போனா மே 1949 இந்தியா வந்து காமன்வெல்த்தோட மெம்பர்ஷிப்பை ரேட்டிஃபை பண்ணிச்சு. அடுத்து நேஷ்னல் ஃப்ளாக் அடாப்ட் பண்ணாங்க. அது எப்போனா ஜூலை 22, 1947 ஃப்ளாக் அடாப்ட் பண்ணாங்க. அடுத்த நேஷ்னல் ஆந்தம் வந்து ஜான்வரி 24, 1950. நேஷ்னல் ஆந்தமும் நேஷ்னல் சாங்கும் ஜான்வரி 24, 1950 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுக்குமே ஒரே டேட் தான், ஜான்வரி 24, 1950. அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத்தை வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவா எப்போ பதவி வைக்கிறாருன்னா அதுவும் ஜான்வரி 24, 1915 தாங்க. ஓகேவா? ஸோ இந்திய காமன்வெல்த் மெம்பர்ஷிப்பை எப்போ ரேட்டிஃபை பண்ணுச்சுன்னு கேட்டால் மே 1949. நேஷ்னல் ஃப்ளாக் எப்போ அடாப்ட் பண்ணான்னு கேட்டாங்கன்னா ஜூலை 22, 1947. அதே நேஷ்னல் ஆந்தமும் நேஷ்னல் சாங்கும் எப்போ அடாப்ட் பண்ணான்னு கேட்டாங்கன்னா ஜான்வரி 24, 1950. அதே இது ராஜேந்திர பிரசாத்தை எப்போ ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா பார்க்குறாங்கன்னா ஜான்வரி 24, 1950. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டோட்டலாக எத்தனை செஷன் உட்காந்துருந்துச்சுன்னா 11 செஷன் உட்காந்துருக்குங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மொத்தம் 11 செஷன். எத்தனை வருஷம்னா 2 years, 11 months, 18 days உட்காந்துருக்கு. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 2 years, 11 months, 18 days. ஓகேவா? நேஷ்னல் ஃப்ளாக் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா ஜூலை 22, 1947. நேஷ்னல் சாங்கு, நேஷ்னல் ஆந்தம், ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட் ஆகினது மூணுமே ஒரே டேட் தான், ஜான்வரி 24, 1950. காமன்வெல்த் மெம்பர்ஷிப்னா மே 1949. சரி, எத்தனை செஷன்னா 11 செஷன். எத்தனை நாள்னா 2 years, 11 months, 18 days. ஓகேவா? அப்போ டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் எத்தனை நாள் வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னா 114 நாள் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. எத்தனை கண்ட்ரிஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கண்ட்ரி கிட்ட பார்த்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை எழுதியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கான செலவு எவ்வளோனா 64 லட்சங்க, 64 lakhs. அப்போ கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணதுக்கான அமௌண்ட் எவ்வளோனா 64 லட்சம். சரி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு செஷன் எப்போ பார்த்தோம்? டிசம்பர் 9, 1946 பார்த்தோமா? டிசம்பர் 9, 1946 தான் கான்ஸ்டியூஷனோட
அசம்பிளியோட ஃபஸ்ட்டு செஷன். சரி, ஃபைனல் செஷன் எப்போனா January 24, 1950. ஏற்கனவே January 24, 1950 என்ன பார்த்துருக்கோம்? நேஷனல் சாங்கு, நேஷனல் ஆந்தமு, ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் அடாப்ட் பண்ணுறாங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபைனல் செஷனும் January 24, 1950 தாங்க. ஓகேவா? அடுத்து January 26, 1950 அடுத்த பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக தான் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேவாங்க? ஸோ ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நீங்கள் பார்த்துருக்கோம். அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கமிட்டிஸை பற்றி அடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் முக்கியமாக என்னென்ன பார்த்துருக்கோம்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போனா December 9, 1946. எத்தனை மெம்பர் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்கன்னா 211, 211. டெம்பரரி பிரசிடென்ட் யாருன்னா சச்சிதானந்த சிங்கா. இது எந்த ப்ராக்டிஸ்னால் ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ். சச்சிதானந்த சிங்காவை டெம்பரரி பிரசிடெண்ட்டை போடலான்னு சொன்னது யாருன்னு கேட்டால் ஜேபி கிருபாலனி. கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் யாருன்னு கேட்டால் சார் BN ராவ். கான்ஸ்டியூஷனோட வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டால் HC முகர்ஜி. கான்ஸ்டியூஷனோட பெர்மனன்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டால் ராஜேந்திர பிரசாத். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு December 13, 1946 கொண்டு வந்திருப்பார். அடுத்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் பண்ணுறான்னு கேட்டாங்கன்னா January 22, 1947. வேறு எல்லாம் அந்த காமன்வெல்த், நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்து ஒர்க்கிங் கமிட்டிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றி அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.